ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசைக்கு கிச்சனில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியம் பார்த்தோம்னா ஒரு பெட்ஷீட்டை மூடிட்டு வராங்க. அப்போ சிவபாலன் பார்த்துருந்தாங்க. ஐயோ, யாரோ திருடன் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணவும், அப்போ அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, தம்பி நீ ஒன்றும் திருடனை விட்டுறாத, நல்லா ஏதாவது வச்சு மூடிட்டு அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோ, நாங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லவும், சிவபாலன் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவன் திருடன் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை ஒரு பெட்ஷீட்டை வச்சு மூடிட்டு திருடன் திருடன் சொல்லி கத்தும் போது அப்போ இசைக்கு பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அங்கே பார்த்தோம்னா பாக்கியம் எல்லாருமே வந்துருந்தாங்க. ஐயோ, திருடனா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தோம்னா ஒரு கட்டையை எடுத்து அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இசைக்கு பார்த்துருந்தாங்க, நீ தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட 4 அடி அடிப்புன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே சிவபாலன் சொல்கிறாங்க, நல்ல வேலையை வந்துட்டீங்களா, இந்தாங்க இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. இவனை நாங்கள் சுட்டு தள்ள போகிறோம் அப்படிங்கும்போது, அப்படியா, அப்போ நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சிவபாலன் கேட்கும்போது, தாராளமாக பாருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரி, உன்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சவுந்தரபாண்டியன் தடுக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க அப்படின்னு இந்த போலீஸ்காரங்களை தடுக்கும் போது, எதுக்கு தடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், சரி முகத்தை தானே பார்க்க போறீங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பாண்டியம்மா அடி வாங்கி முகம்லாம் வீங்கி போய் இருக்குது. இதை பார்த்ததுமே சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. பெட்ஷீட்டுக்குள்ள நீ தான் ஒளிஞ்சிருந்தியா, உனக்கே அந்த வேண்டாத வேலை அப்படிங்கும்போது பாண்டியம்மா பார்க்கும்போது அவங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க சொல்றாங்க, இவ்வளோ நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேற யாரும் கிடையாது, எங்கள் அக்கா தான், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது போலீஸ்காரங்களும் கிளம்பிட்டு போயிருந்தாங்க. பாண்டியம்மா பார்த்தோம்னா நல்லா அடி வாங்கிட்டு இவங்களெல்லாம் பார்த்து முறைச்சு பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இசைக்கு சிரிக்க ஆரம்பிக்கவும், அப்போ பாக்கியம் சிவபாலன்னு சொல்கிறாங்க, நல்லா நம்மளுக்கு இருந்த கோபத்துக்கு இன்னொரு 4 அடி அடிச்சிருக்கலாம், ஆனாலும் முகரையெல்லாம் வீங்கி போச்சுது, அவள் போகிற போக்க பாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சண்முகத்தோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஜெயிலர் இருந்து 2 பேரும் வராங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சூடாமணி வச்சிருந்தா அந்த பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக வராங்க. சூடாமணி அம்மா உண்மையிலே ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூடாமணியோட ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும், இதை தான் அவங்க வச்சிருந்த பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ கனி கேட்குறாங்க, அந்த பேக்குக்குள்ளே அம்மா என்னதான் வச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது, இருள நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க பிரித்து பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா அதில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியில் தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி எல்லாமே அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சண்முகம் கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மா நம்மளை பற்றி தான் அதில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கவும் பரணி பார்க்குறாங்க. அத்தை எந்த மாதிரிக்கு உங்க மேலே பாசம் வச்சிருந்தாங்கன்னா இப்படிலாம் எழுதியிருப்பாங்க அப்படிங்கும்போது வைகுண்டமாக கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இசைக்கே தான் காட்டுறாங்க. இசைக்கு பாண்டியம்மாளுக்கு காஃபி கொண்டு கொடுக்கும் போது சவுந்தரபாண்டி கேட்குறாங்க, என்ன நேரங்கட்ட நேரத்தில் காஃபி கொண்டு கொடுக்குற அப்படிங்கும்போது இசைக்கு முறைச்சு பார்த்துட்டே போகிறாங்க. ஆமாம், இவளை இருக்கா பாரு, இவ எப்போ பார்த்தா நம்மகிட்ட ஒரு முறைப்பா தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது சண்முகம் வந்திருந்தாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பாக்கியம் வந்திருந்தாங்க. என்ன சண்முகம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அப்போ முத்துப்பாண்டி கேட்குறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, இசைக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியமும் முத்துப்பாண்டியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் பெரிய வேல் நாச்சியார் நாளைக்கு பிறந்த நாளாம், அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கான் பாரு அப்படிங்கும்போது இப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பேசாமல் வாயை வச்சுக்கிட்டு பேசாமல் இருப்பத்துக்கு அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி திட்டுறவும், உடனே ஆமால நீ ரொம்பவே மாறி தான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இசைக்கு உனக்கு நாளைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி சொல்லும் போது அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, அம்மாவோட பேக்கை இந்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க, அம்மா தான் உனக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு இந்த டைரியில் எழுதி வச்சுருந்தாங்க, முதல் பக்கத்திலே உன்னை பற்றி தான் எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே இசைக்கு சொல்கிறாங்க, என்னென்ன சொல்லிட்டு இருக்கிற, அம்மாவை இந்த மாதிரிக்கு டைரியில் எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அம்மாவோட உலகமே நம்ம தானே அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கவும், நாளைக்கு இசைக்கு பிறந்தநாள்னால நீங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது வர முடியாது அப்படிங்கவும் பாக்கிய சொல்கிறாங்க, என்னல இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நல்லது கெட்டனா நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டாமா வர வேண்டாமா, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, சரி நாங்கள் 2 பேரும் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லவும் சண்முகம் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, என்ன முத்துப்பாண்டி நாளைக்கு அங்கே போறியா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என் விஷயத்து தேவையில்லாமல் தள்ளிட்டு இருக்காது அப்படிங்கும்போது பாக்கியம் சொல்கிறாங்க, நான் தான் எப்போ பார்த்தாலும் உன் கூட இருந்துகிட்டு இருக்கிறேன், என்னை எங்கேயுமே நீ விட மாட்டேன், அதே மாதிரிக்கு இசைக்கியும் முத்துப்பாண்டியும் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு நீ எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சவுந்தரபாண்டி போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியம் முத்துப்பாண்டிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு 2 பேரும் சண்முகத்தோட வீட்டுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கவும், கண்டிப்பாக போகிறோமா அப்படின்னு முத்துப்பாண்டியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.